5, 4, 3, 2, 1, 0. மெதுவா கண்ணை திறக்கலாம். இந்த அற்புதமான சக்திக்கு நம்ம வந்து தேங்க்யூ சொல்லிக்கலாம். நம்ம பத்ரிஜிக்கும் நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு அகம் பிரம்மாஸ்மி சுவாத்தியாய நிகழ்ச்சியில எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க சுஷீலா மேடம், சுஷீலா தேவி மேடம். இவங்க வந்து 45 மினிட்ஸ் பேச போறாங்க. ஓவர் டு சுஷீலா மேடம். மேடம், நீங்க உங்க ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். என் பேரு சுஷீலா தேவி. நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல வேலை பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன். இப்ப வந்து இன்னைக்கு நான் வந்து பத்ரிஜியின் வாக்ஷேத்திரம் பத்தி பேச வந்திருக்கேன். மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த சந்திரகலா மாஸ்டருக்கும் பத்ரிஜி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நமது மனித வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம்னா திருஷேத்திரமயமானது அப்படின்னு பத்ரிஜி கூறியிருக்காரு. திரிஷேத்திரம் அப்படின்னா 3 கஷேத்திரங்கள்னு சொல்றாரு. அந்த 3 கஷேத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவனா கஷேத்திரம், அது எண்ணங்களின் கஷேத்திரம். வாக்ஷேத்திரம்ங்கிறது வார்த்தைகளின் கஷேத்திரம். அப்புறம் சேஷ்டா கஷேத்திரம், அது வந்து செயல்களின் கஷேத்திரம். இந்த 3ஐயும் தான் நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள்னு கூறலாம். செயல்கள்னு எண்ணம், சொல் மற்றும் செயல் இந்த 3 விஷயங்களில் தான் நம்முடைய வாழ்க்கையே அடங்கி இருக்குது அப்படின்னு சார் பத்ரிஜி சார் வந்து சொல்றாரு. எப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் வந்து நல்லா இருக்கணும் எப்பவுமே. நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய செயலும் சொற்களும் நல்லா இருக்கும். 3 நிலைகள் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த 3 கஷேத்திரங்கள் தான் நம்மை சுற்றி இருப்பவர்களும் சரி, நம்மளும் சரி, இந்த 3 கஷேத்திரங்கள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு வர்றோம். இதுதான் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய அம்சம். இதுதான் யதார்த்தமும்னு சொல்லியிருக்காரு. மேன் நோ தை செல்ஃப், உன்னை அறிந்து கொள் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு. நீ வந்து நோ தை செல்ஃப், உன்னை நீ தெரிந்து கொள் அப்படின்னு கௌதம புத்தர் சொல்லியிருக்காரு. நாம் வந்து நம்மை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மை நாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து தியானத்தை வந்து தவறாம செஞ்சுட்டு வந்தோம்னா, அதுல வந்து முக்கியமா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எப்பவுமே ஒரு மாதிரி எப்படி அமைதியா இருக்கணும். முதல்ல மகிழ்ச்சியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அப்படி அமைதியா இருந்தாதான் நம்ம வந்து அந்த இத மற்றவர்களையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன் நமக்கு கிடைக்கும். எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த எண்ணங்கள் தான் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து இவற்றை நாம் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காரு. எண்ணம், சொல், செயல் 3ஐயும் சரியாக புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையில் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடியும் அப்படின்னு கூறியிருக்காரு. அடுத்து வந்து கற்பனை தான். இந்த பாவனா கஷேத்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா, அது வந்து கற்பனை தான். அப்படின்னு அடிச்சு சொல்றார். கற்பனை பற்றி தான் பேசுகிறார். இங்க கொஞ்சம் எண்ணங்கள்ங்கிறது சில பேர் வந்து பாவனா சாஸ்திரத்துல எண்ணங்கள் தான்னு நினைச்சிட்டு குழப்பிட்டு இருக்காங்க. எண்ணங்கள் கிடையாது. ஃபுல்லா வந்து கற்பனைகள் தான் அப்படின்னு சொல்றாரு. கற்பனைகள், கனவுகள் இது பற்றி தான் பாவனா கஷேத்திரம் முழுக்கவே வந்து சொல்லிட்டு வர்றாரு. அந்த கற்பனைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம கனவுல, கற்பனையில வாழ்ந்துக்கலாம் இல்லையா? கற்பனை உலகத்துல வந்து நம்ம பறவைகள் எல்லாம் எப்படி சிறகடிச்சு பறக்குதோ, அந்த மாதிரி வானத்தில் பறவைகள் மகிழ்ச்சியாக பறக்கிறது போல, நம்மளும் கற்பனை உலகத்தில் நமக்கு எவ்வளவு பிடிக்குமோ, அந்த அளவுக்கு எங்க வேணுமானாலும் நம்ம அந்த பறவைய போல பயணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கற்பனை உலகத்தில் வந்து நம்ம ஒரு ராஜாவாக ஆகணும்னா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம். எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்படி வந்து நம்ம இருக்கலாம். அதை யாராலும் வந்து மாற்றவோ எதுவும் முடியாது. க இந்தியாவின் பிரதம மந்திரியாக இருக்கணும்னு நினைச்சா கூட, நம்ம வந்து கற்பனை உலகத்தில் அவரவர் கற்பனைக்கு ஏற்றவாறு மகிழ்ச்சியாக எப்படி வேண்டுமானாலும் இந்த பாவனா பிரபஞ்சத்தில்
நம்மளுடைய விருப்பப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அ அதுக்கடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுடைய கற்பனை உலகத்தில் நீங்க தான் ராஜா. அங்க யாரும் வந்து எதையும் சொல்ல மாட்டாங்க. யாருமே உன்னை கண்டுகொள்ள மாட்டார்கள். இரட்டைத்தன்மையே அங்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம். உங்களுக்கு எந்த தடையுமே இல்லை. பாவனா கஷேத்திரத்தில் நீங்கள் சர்வ சுதந்திரம் பெற்றவர்களாக அங்கு எதேசசி ததா குரு. அதாவது உன்னுடைய பாவனை பிரபஞ்சத்தில் உன் இஷ்டப்படியே செய். நீங்கள் ஒரு பெரிய அரண்மனையை கட்டி அதில் வசதியாக வாழலாம். அல்லது ஒரு பிச்சைக்காரனாக வாழலாம். எப்படி வேண்டுமானாலும் நம்மளுடைய கற்பனைக்கு கற்பனை செய்து அதன்படி வாழ்ந்துட்டு வரலாம். இந்த உலகத்தில் நம்ம வந்து கற்பனை உலகத்தில் நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்மள யாருமே வந்து "ஏன் இப்படி நீ இது பண்ற?" அப்படின்னெல்லாம் ஒண்ணும் கேட்கறதுக்கே வாய்ப்பில்ல. அதனால நம்ம வந்து இந்த கற்பனை உலகத்துல நம்ம இஷ்டம் தான். ஒரு சில டைம்ல வந்து என்னன்னா, நிஜ உலகத்தில் நம்ம நிகழ்த்த முடியாத விஷயங்களை எல்லாம் கூட கற்பனை உலகத்தில் நம்ம நிகழ்த்தி முடிச்சிடலாம். அதாவது நம்ம வந்து நம்ம அம்மா, அப்பா எல்லாம் வேற இடத்துல இருக்காங்க. அவங்கள பார்க்க முடியல. அப்படின்னு நம்ம ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னு வைங்க. கற்பனை செஞ்சு அவங்கள கனவுல வந்து நம்ம அவங்களோட சந்தோஷமா இருக்கிறதாக எல்லாம் நமக்கு கற்பனை செஞ்சு கனவுல பார்க்கலாம். அதனால நமக்கு ஒரு ஆன்ம திருப்தி ஏற்படுகிறது. அ இந்த பூமி வந்து கர்ம பூமி. இந்த பூமிக்கு கர்ம சித்தாந்தம் உண்டு. கர்ம சித்தாந்தத்தை கடைபிடித்துத்தான் நாம வாழ வேண்டும் அப்படிங்கிறதுனால, நடைமுறை வாழ்க்கையில் நாம கவனமா வாழணும். ஆனா கற்பனை உலகத்தில் எந்த சித்தாந்தமுமே இல்ல. அதனால மனிதர்களுக்கு மட்டும் தான் கர்ம சித்தாந்தம் உண்டு. கனவுலகில், கற்பனை உலகில் நீ இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு எதுவுமே இல்ல. அதனால நம்ம வந்து ஜாலியா என்ன வேணுமோ கற்பனை செஞ்சுக்கலாம். இப்ப வந்து இன்னொன்னு வந்து இந்த நடைமுறை வாழ்க்கையில் வந்து சில வேதாந்திகள் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்க சொல்றத தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அந்த வேதாந்தத்துக்கு கொண்டு செல்வதற்கு அந்த விரக்தியான மார்க்கங்களைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல வந்து வேதாந்திகள் எல்லாருமே எப்படின்னா, வைராக்கியமாக போதனைகள் தான் செய்றாங்க. அவர்கள் வந்து எண்ணங்களை எல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்பொழுது வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் ஆகிய சக்கரங்களில் இருப்பவர்கள் எல்லாருமே பண்டிதர்களாக இருக்கிறாங்க. அநாகத சக்கரத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே வேதாந்திகளாகவும், விசுத்தியில இருக்கிறவங்க யோகிகளாகவும், ஆக்ஞா அண்ட் ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஆன்ம ஞானிகளாகவும், இதை நாம் எல்லோருமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அ அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த பாவனா சேத்திரத்துல நம்ம முக்காவாசி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவது உன் இஷ்டப்படி எப்படி இருக்கிறதோ அப்படியே செய். அப்படின்னு குருஷேத்திர யுத்த காலத்தில் கூட கிருஷ்ணர் கூறியுள்ளார் இல்லையா? பாவன சேத்திரத்தில் இவை எல்லாமே நீங்கள் எதையுமே கட்டுப்படுத்த வேண்டாம். என்ன செய்ய வேணும்னு நினைக்கிறீங்களோ, அதைய செய்யலாம். எவரையும் வந்து கிறிஸ்து சொல்றாரு, எவரையுமே மதிப்பீடு, நோ ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்னன்னா 3 சொற்களையும் அதாவது கிறிஸ்து வந்து இயேசுநாதர் வந்து விசுத்தி சக்கரத்துல இருந்தோ, ஆக்னா சக்கரத்துல இருந்தோ அவர் வரல. அவர் வந்து சகஸ்ரா நிலையில இருக்காரு. அதனால அவரு சொல்றது வந்து நம்ம ஒருவரை பார்த்து மதிப்பீடு செய்து விடக்கூடாது. ஒருவருடைய பாவனா கஷேத்திரம் வந்து அவருடைய இஷ்டம். நாம் யார் என்றால், நாம் நம்முடைய பாவனா கஷேத்திரம், சேஷ்டா கஷேத்திரம் மற்றும் வாக் கஷேத்திரம் ஆகியவற்றின் கலவைகள் தான் நம்ம எல்லாருமே. அதனால ஜட்ஜ்மென்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து சேஷ்டா கஷேத்திரம் போனோம்னா, இதை குருஷேத்திரம், கர்ம என்று கூட சொல்லுவார்களாம். சேஷ்டை என்றால் என்ன? செயல்கள். சேஷ்டா என்றால், நாம் வந்து தினசரி நம்ம காஃபி குடிக்கிறோம், சாப்பிடுறோம், நல்லா வேலைகள் எல்லாம் செய்றோம். நாள்தோறும் நம்ம பலவிதமான வேலைகள் எல்லாம் செய்து வர்றோம் இல்லையா? அதுதான் அந்த சேஷ்டா. சேஷ்டா கஷேத்திரத்துக்கு உரியது அது. இதையே வந்து குருஷேத்திரம்னு சொல்றாங்க. அர்ஜுனன் வந்து துரோணரை வதம் செய்ய வேண்டும். இது ஒரு சேஷ்டை.
அபிமன்யு அபிமன்யு வந்து உத்தரவையை மணந்து கொள்ள வேண்டும். இந்த பிறப்பில் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு சேஷ்டை தான். இந்த பிறப்பில் எல்லோரும் வாழ்வதற்கு பணம் தேவை இல்லையா? பணம் இருந்தா தானே சந்தோஷமா வாழ முடியும். அந்த பணம் தேடுறதுக்காக எல்லாரும் வேலைக்கு போறாங்கல்ல. வேலைக்கு போறதும் அதுவும் ஒரு சேஷ்டை தான். கிரியா ரூபமாக நம்ம செய்கின்ற எல்லாமே சேஷ்டை தான். பாவனா பிரபஞ்சத்தில் நடப்பவை எல்லாம் ஆஸ்ட்ரலாக நடைபெறுவதால், அங்கு கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பௌதீக நிலையில் நாம் செய்கின்ற எல்லா செயல்களுமே, வேலைகளுமே கர்மக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம் அல்லது சேஷ்டா என்ற வகையில் வருவதால், இவைகள் எல்லாம் கட்டுப்பாட்டில் தான் நடக்க வேண்டும் அப்படின்னு பத்ரி சார் சொல்றாரு. ஒவ்வொரு விதமான சேஷ்டைகளை செய்கிறார்கள். மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான செயல்களை செய்வாங்க இல்லையா? இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? அ இ இந்த செயலை ஏன் செய்கிறார்கள்? அப்படின்னெல்லாம் நம்ம கேட்க முடியாது. அவங்க இஷ்டமான செயல்களை வந்து அவங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த செயல்கள அவங்க செய்வாங்க. ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து ஆன்மா வந்து ஒரு 10 ஜென்மம் ஒரு சில ஆன்மா எடுத்திருக்கலாம். ஒரு சில ஆன்மாக்கள் 20 ஜென்மம், 30, 40 எண்ணிக்கையில ஒவ்வொரு ஜென்மங்களும் எடுத்து வந்திருக்கும் பொழுது, ஒவ்வொரு ஆன்மாவும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்துக்கிறதோ, அதை பொறுத்துத்தான் அவர்களுடைய செயல்கள் அமைந்திருக்கும். ஆமா. அவங்க செயல் செய்யறத பார்த்து, ஏன் இவங்க இப்படி அப்படின்னெல்லாம் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க வந்து முதல் ஜென்மமா இருக்கிறவங்க தான் பௌதீகத்திலேயே தான் இருப்பாங்க. ஆனா சில ஆத்மாக்கள் வந்து 10, 20, 30 ஜென்மங்கள் எடுத்தவங்கலாம், அவங்க ஒரு ஒரு அந்த ஜென்மத்துக்கு ஏற்ப அவர்களுடைய செயல்களும் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது வந்து புதிதாக ஜென்மம் எடுக்குறாங்கன்னு முதல் முதல் அந்த வகையில் வருவர்கள் தொடக்க நிலையில இருப்பாங்க. அவங்க வந்து தமோ குணத்தில் தான் இருப்பாங்க. இந்த குணத்தில் இருப்பவர்களுக்கு பௌதீக வாழ்க்கையை தான் வாழ வேண்டும். நன்றாக சாப்பிடணும், நல்லா தூங்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். அவர்கள் வேற எதிலுமே ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் செய்கின்ற செயல் எல்லாமே வேண்டாத செயல்களா தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அ அவங்க வந்து நெறைய பேர் அரசியல்ல இருப்பாங்க. அரசியல் ரொம்ப பிடிக்கும். களியாட்டங்கள் பிடிக்கும். வேணும் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருக்கும். அவர்களுடைய குணத்திற்கேற்ப செயல்களாக இருக்கும். மீண்டும், மீண்டும் பிறப்பு எடுத்து வருகின்ற நிலையில் இன்னும் பிறப்புகள் எடுக்கும்போது, அந்த ரஜோ குணத்தில் இருப்பவர்கள் அ அப்படியே மாறிடுவாங்க. முதல் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிறவியில புதிதாக ஜென்மம் எடுக்கும் பொழுது அவங்க ரஜோ குணத்தில் இருந்தாங்கன்னா, திரும்பி திரும்பி ஜென்மம் எடுக்கும் பொழுது அவங்க சத்துவ குணம், பின்னர் பின்னர் வந்து நிர்குணத்துக்கு வந்துருவாங்க. இவர்கள் ஒவ்வொருவருடைய குணங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுடைய செயல்களும் இருக்கும். என்ன மாதிரி குணம் இருக்குதோ, அதுக்கு தகுந்த செயல்கள் தான் அவங்கலாம் செய்வாங்க. அவங்க செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் நிர்குணத்துல இருக்கிறவங்க, சத்துவ குணத்துல இருக்கிறவங்க செய்கிற இது எல்லாமே அனைத்துமே காரியங்கள் அனைத்தும் நன்றாக இருக்கும்னு சொல்றாரு. இன்னொன்னு வந்து நிர்குணத்தில் இருப்பவர்கள் ஆன்மீக வழியில் தான் இருப்பாங்க. நிர்குணம் வந்துட்டோம்னா, நிச்சயமா ஆன்மீகத்துக்கு வந்துருவாங்க. தியானத்துக்கு வருவாங்க. தியானம் செய்தால், தியானம் வந்து கற்றுக் கொடுத்தல், தியானத்தை வந்து பரப்புவது, இதெல்லாமே நிர்குணத்தை சேர்ந்ததாகும். நிர்குணத்தில் இருப்பவர்கள் தான் இந்த மாதிரி செய்வாங்க. ஆ சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் வந்து சங்கீதம், பாடுதல் போன்ற கலைகளில் வல்லவர்களா இருப்பாங்க. ஓவியங்கள் வரைவாங்க. இசைக்கருவிகள் எல்லாம் வாசித்தல் போன்றவற்றிலெல்லாம் இருப்பாங்க. நிர்குண நிலைக்கு அடுத்தது வந்து என்லைட்மென்ட் தான். அதனால இப்போது நாம் எல்லாம் இந்த நிலையில் தான் நிர்குணத்துல தான் இருக்கிறோம். ஏன்னா, நம்ம வந்து தியான பிரச்சாரம் செய்றோம். கடைசி நிலை. அதனால் நாம் எல்லோரும் தியானத்திற்காகவும், ஞானத்திற்காகவும் அதிக நேரத்தை வந்து நம்ம செலவழிக்கிறோம். நாம் தியானம் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, சில பேர் அவற்றை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. சில பேர் வந்து சுத்தமா ஐயோ! தியானமா அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு கோபம் வரும். ஏன் தான் இப்படி நம்ம சொன்னா கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே! ஏன் இப்படி இருக்காங்க? அப்படின்னு சொல்லி நமக்கு கோபம் வரும். ஆனா, அவங்க வந்து தமோ குணத்தில் உள்ளவர்களுக்கும், ரஜோ குணத்தில் உள்ளவர்களுக்கும் தியானம் வந்து எப்பவுமே வரவே வராது. ஏன்னா, அவர்களுக்கு பௌதீக வாழ்க்கையில தான் வாழ வேண்டும். நன்றாக சாப்பிடணும், நல்லா தூங்கணும்.
அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு. பணம் சம்பாதிக்கணும். அதுதான் அவர்களுடைய குணத்திற்கான செயல்களாக இருக்கும். அவர்களுக்கு தியானம் புரியவே அவங்களுக்கு புரியாது. அவர்கள் சத்துவ குணத்துக்கு வரும்பொழுது தான் தியானம் என்றால் என்ன என்பது புரியும். அவர்கள் தியானத்துக்கு வரவே படுவார்கள். எப்பன்னா, அவங்க வந்து சத்துவ குணத்துக்கு வரும்போது தான் தியானத்துக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவரைக்கும் அவங்க வந்து வரமாட்டாங்க. அதனால அவர்கள பத்தி கவலைப்பட வேண்டாம். அவங்க வந்து பொதுவாவே வந்து ரஜோகுணமும், தமோ குணத்துல இருக்கிறவங்க தியானத்த பத்தியே வரமாட்டாங்க. நம்ம கூப்பிட்டாலும் அவங்களுடைய குணத்துக்கு ஏற்றபடி தான் அவர்களுடைய செயலும் இருக்கும். அது ஒரு ஆன்மாவை புரிந்து கொள்ளும் தன்மையும், அதன் ஒத்துழைப்பையும் பொறுத்தது தான். நிர்குண நிலையை அடைய ஒரு ஆன்மாவுக்கு இவ்வளவு ஜென்மங்கள் எடுக்கும் என்று நாம் கணக்கிட்டு எதையுமே சொல்ல முடியாது. ஆமா, நிர்குணத்துக்கு வர்றது ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, சில பேரு முதல் ஜென்மம் எடுத்தோனேவே எல்லா குணமும் அவங்களுக்கு வந்துரும். அ உலகத்துல எங்க இருந்தாலுமே, எப்படி இருந்தாலும் நம்முடைய சேஷ்டைகள் வந்து சரியா இருக்கணும். சேஷ்டைகள் மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் யார் என்றால், நாம் இந்த சேஷ்டைகள் அல்ல. நாம் தமோ குணமோ, ரஜோ குணமோ கிடையாது. ஆனால் நிர்குணம் தான். நிர்குண நிலை தான் நம்முடைய சாரி மாஸ்டர். அதுதான் நம்முடைய உண்மையான நிலை. நாம வந்து அப்படின்னு நிர்குண நிலை தான் நாம் வந்து எங்கு எந்த நிலையில் இருந்தாலும், யாரை பார்த்தாலும் ஒரு சாட்சியாக மட்டுமே இருந்து பார்க்க வேண்டும். நாம் வந்து எந்த ஜட்ஜ்மென்ட்டையும் கொண்டிருக்கக் கூடாது. சாட்சியாக மட்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நாமும் கூட தமோ குணம், ரஜோ குணம், சத்துவ குணம் என்று வெவ்வேறு நிலைகளை கடந்து தான் தற்போதைய நிர்குண நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். முன்னர் நாமும் அந்த மாதிரி நிலையில் இருந்துதான் நிர்குண நிலையை, உண்மையான ஆன்ம நிலை இதை எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி யாருடைய சேஷ்டைகளையுமே நம்மால் மாற்றவே முடியாது. ஏன்னா, நம்ம குழந்தைகளையே வச்சுக்கோங்க. இந்த இடத்தில் நீ தவறு செய்கிறாய். ஏன்பா இப்படி தவறு செய்ற? கண்ணா இத மாத்திக்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அவங்க செய்யவே மாட்டாங்க. அவர்கள் வந்து அந்த மாதிரியான தவறுகளை மீண்டும், மீண்டும் செய்வாங்க. அதில் எப்பொழுது அனுபவம் பெறுகிறார்களோ, அப்பொழுதுதான் மாறுவார்கள். எனவே, யாருடைய குணங்களையும் நம்ம மாற்றவே முடியாது. அப்படின்னு இந்த சிரேஷ்ட கஷேத்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு விதமான சேஷ்டைகள் இருக்கும். அதை நம்மால் வந்து மாற்றவே முடியாது. இந்த குணங்கள் எவ்வாறு மாறும் என்றால், அவர்களாவே அந்த பிரச்சனைகளில் சிக்கி கீழே விழுந்து பல அனுபவங்களை பெற்று அப்ப எழும்பொழுதுதான் அவர்களுடைய நிலையைப் பற்றி அவர்கள் அறிந்த பின் தான் மாறுவாங்க. சேஷ்டா சேத்திரத்துல இருக்கவங்க. ஏன்னா, அவர்கள் திரும்ப திரும்ப அனுபவங்களை பெறும் பொழுதுதான் அவர்களுடைய குணங்களிலும் மாற்றம் வரும். குணங்களில் மாற்றம் வரும் பொழுது தான் செயல்களிலும் மாற்றம் வரும். சேஷ்டா சேத்திரத்தில் இதைத்தான் நான் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, குணங்களில் மாற்றம் வந்தால் தான் செயல்களில் மாற்றம் வரும். அவ எவ்வளவுதான் பிறர் சொல்வதை கேட்டாலும், அவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க குணம் வந்து மாறுனா தான், அ அவங்களுடைய செயல்களும் மாறும். அதனால நம்ம வந்து எத்தன ஞான வகுப்புகள் கலந்து கொண்டு, ஞானத்தை நாம் கேட்டாலும், அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் பொழுதுதான் நம்முடைய குணங்களிலே மாற்றம் வரும். குணங்களில் மாற்றம் வந்தால் தான் செயல்களில் மாற்றம் வரும். அதை விளக்குவதுதான் சேஷ்டா சேத்திரம் என்று அ பத்ரி சார் கூறியிருக்காரு. அதுக்கப்புறம் வாக்ஷேத்திரம். வாக்ஷேத்திரம் எடுத்துட்டா, பாவனா சேத்திரத்தில் நமக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்ல. இதுவரைக்கும் பார்த்தோம். நாம் வந்து முடிவு செய்து அதில் நம் விருப்பப்படி நடந்து கொள்ளலாம். எப்படி வேணாலும் கற்பனை செஞ்சு நம்ம இஷ்டத்துக்கு கற்பனையில உலகத்துல வாழலாம். இது பாவனா சேத்திரத்துல. ஆனா சேஷ்டா சேத்திரத்துக்கு வந்துட்டீங்கன்னா, ஒவ்வொருவருடைய குணத்திற்கு ஏற்பத்தான் அவர்களுடைய சேஷ்டைகள், நடவடிக்கைகள், செயல்கள் இருக்கும். நாம் வந்து அவர்களை கட்டுப்படுத்தவோ, மாற்றவோ முயற்சிக்க முடியாது. முயற்சிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. வாக்ஷேத்திரம் வந்து நம்முடைய கவனம் முழுவதுமாக வாக்ஷேத்திரத்துல கவனம் முழுவதுமாக இருக்க வேண்டும். ஏன்னா, வாக்ஷேத்திரம் என்பது நாம் பேசுகிற பேச்சு. நாம் பேசும் பொழுது சரியாக பேச வேண்டும். நாம் பேசுகின்ற பேச்சின் மூலமா தான் நமக்கு கர்மாக்கள் வருகிறது.
ஒருவரை பார்த்து நாம் தவறாக பேசிவிட்டால், நமக்கும் அவர்களுக்கும் இடையில் என்ன வருது? பிரச்சனை வந்துரும். அப்படி பிரச்சனை உருவாகும் பொழுது, இந்த வார்த்தைகளை அளவோடு பேசினால், அந்த மாதிரி பிரச்சனை வராது. வார்த்தைகள் வந்து கத்தியை விட கூர்மையானவை. கத்தியே இல்லாமல் ஒருவருடைய அன்பையே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது வார்த்தைகள். அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே, நாம் வார்த்தைகளை பேசும்பொழுது தவறாக யோசித்து, என்ன வார்த்தைகள் பேச வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அ தவறாகன்னு யோசிச்சு இல்ல, சாரி நன்றாக யோசிச்சு பார்த்து தான் பேசணும். தவறுதலாக பேசி அதனால் வரும் கஷ்டங்கள், கர்மாக்களை நம்ம சேர்த்திக்க கூடாது. நன்றாக யோசித்து வார்த்தைகளை பேச வேண்டும். அளவோடு பேச வேண்டும். பகவத்கீதையை பார்த்தீர்கள் என்றால், அதுவே ஒரு பெரிய வாக்ஷேத்திரமாகும். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வார்த்தைகள் தான் பகவத்கீதையாக வந்திருக்கிறது. அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பத்ரி சார் சொல்லியிருக்காரு. அர்ஜுனன் வந்து விஷாத யோகத்தில் தான் அர்ஜுனுடைய உறவினர்களையும், நண்பர்களையும் எல்லாரையும் பார்த்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்து மிகுந்த துக்கத்தில் அழுகிறாராம். எப்படி நானு இவங்க கூட சண்டை போட்டோம், நமக்கு சொந்தமா இருக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து அர்ஜுனுடைய வாக்ஷேத்திரத்த தான் சரி பார்க்கிறாரு. என்னன்னா, நீ சத்தியத்திலிருந்து தர்மமாக தான் நீ யோசிக்கணும். யுத்தம் வரும்பொழுது அங்க எதிரிக்கும் நமக்கும் இடையில் எந்த உறவும் கிடையாது. அங்கு நமக்கு வேண்டியது தர்மம் தான் முக்கியம். உன்னுடைய தர்மம் நீ இந்த நேரத்தில் போரிடத்தான் வேண்டும் என்று இந்த மாதிரியாக நல்ல வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை அர்ஜுனரிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார். அந்த வார்த்தைகள் தான் வாக்ஷேத்திரம். அர்ஜுனருக்கு இந்த நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டு, "நீ இந்த போரில் கலந்து கொள்ளுகிறாயோ அல்லது கலந்து கொள் அல்லது போரில் கலந்து கொள்ளாமல் இரு. கொள்ள வேண்டாம் என்றால் விட்டுவிடு. அது உன்னுடைய இஷ்டம். ஏனென்றால், எப்படி செயல்பட வேண்டும் என்பது உன்னுடைய இஷ்டம் தான்." அப்படின்னு சொல்லிர்றாரு. அத வந்து வேறொருவரால மாத்த முடியாது. உன்னுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி நீ எப்படி இது பண்றியோ, அப்படி மாத்திக்கோ அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். வாக்ஷேத்திரம் பற்றி ஸ்ரீ கிருஷ்ணரை தெளிவாக பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறார். பகவத்கீதை வந்து வாக்ஷேத்திரத்துக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. பத்ரிஜி அவர்கள் மற்றும் ஒரு உதாரணத்தை இங்கு சொல்ல வருகிறார். என்னன்னா, முகமது என்ற ஒரு ராஜாவுக்கும் நாஸ்திகர்களுக்கு இடையில் போர் நடந்துச்சு. அந்த போரில் வந்து ஒரு நிலையில் என்ன பண்ணிடுறாரு, முகமது வந்து கீழ விழுந்துடுறாரு. முகமது ராஜா வந்து கீழ விழுந்துடுறாரு. அப்ப உடனே அவன் சத்ரு வந்து என்ன பண்றாருன்னா, கத்திய எடுத்துட்டு வந்து முகமது கழுத்துக்கு நேரா வச்சு, "நான் இப்ப உன்ன கொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லி, "யாரு உன்ன காப்பாத்துவாங்கன்னு பார்க்கலாம்" அ அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவரு வந்து கொஞ்சம் கூட பயமில்லாம முகமது சொல்லுவாரு, "எனக்கு அல்லாஹ் என்ன காப்பாத்திருவாரு" அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த நாத்திகன் அவருடைய கையில் இருந்த கத்தி நடுங்கி கீழ போட்டுர்றாரு. அப்போ அவருடைய கையில இருந்த கத்தி நழுவி கீழே விழுந்துருது. அந்த கத்தியை முகமது எடுத்துக்கொண்டு, "என்னை காப்பாற்ற அல்லாஹ் இருக்கிறார். உன்னை இப்ப யாரு காப்பாத்துவாங்கன்னு சொல்லு பார்க்கலாம்." அப்படின்னு திருப்பியும் அவர பார்த்து அந்த கத்திய காட்டுறாரு. அப்ப அந்த சத்ருவை வந்து இவரு கொல்லல. கொல்லாமல் மன்னித்து விடுகிறார். இங்கு வந்து நாம் என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் கூட, நம்முடைய வார்த்தைகள் ஒரு சக்தியை கொடுக்கிறது இல்லையா? முகமதுவின் சத்திய வார்த்தை தான் அவருக்கு சக்தியை கொடுத்து அவரை காப்பாற்றியது. எனவே தவறுகள் இல்லாமல் நாம் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இந்த இன்சிடென்ட் மூலமா பத்ரி சார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்ன்னா, "வாட் கோஸ் இன்டு த மவுத் டஸ் does not deflect a person. What comes out of the mouth that deflects a person" என்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, வாய்க்குள்ள நமக்கு என்ன போகுதோ, அது வந்து மனிதனை அது வந்து மனிதனை வந்து நாசப்படுத்தாது. ஏன்னா, வாயிலிருந்து என்ன வெளிவருதோ, அதுதான் நம்மை நாசம் செய்ய விடுகிறது என்று நம்முடைய வாய்க்குள் எது போகிறதோ, அது வந்து அதைப் பற்றி யாருமே யோசிக்க வேண்டாம். அது வந்து யாருக்கும் தெரியாது. அதனால எந்த நஷ்டமுமே நமக்கு வராது. ஏன்னா, அது வாய்க்குள்ள போய் உள்ள போயிருது. இந்த வார்த்தைகள் நமக்கு துன்பத்தையோ, பிரச்சனையோ எதுவும் தராது. கர்மாக்களையும் சேர்த்தாது. ஆனா, அதிகமாக பேசி வார்த்தைகளை அது வெளிய விட்டுட்டோம்னா,
அது நமக்கு ரொம்ப கஷ்டத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாம் எப்பொழுதுமே வார்த்தைகளை தவற விடக்கூடாது. சரியான வார்த்தைகளைத்தான் பேசணும். நமது மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் வார்த்தையாக வெளிவருகிறது. இந்த உடலிலிருந்து வருவதுதான் கர்ம சித்தாந்தம். இப்படியாக இந்த 3 விஷயங்களும் சேர்ந்ததுதான் நாம் ஒரு மனித பிறவியாக இருக்கிறோம். இவற்றை நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு 4, 5 பாயிண்ட் குடுத்திருக்காரு. வாக்ஷேத்திரத்தில் நாம் தவறு இல்லாமல் பேச வேண்டும். தப்பே எதுவும் இருக்கக்கூடாது. நாம் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களை துன்புறுத்தாம வார்த்தைகளாவும் அது இருக்கணும். நாம் பேசும்பொழுது எப்பொழுதுமே நம் வார்த்தைகளை கவனிக்க வேணும். நான் சரியாக பேசுகிறேனா? நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பயன்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு தேவையானதாகவும், பயன் தரக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படின்னு நம்ம பத்ரி சார் சொல்லியிருக்காரு. நாம் பேசணும். இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பேசணும். அல்லது நம்ம பேசாமலே மௌனமாகவே இருந்துவிட வேண்டும். அதுதான் நமக்கும் நல்லது, அடுத்தவர்களுக்கும் நல்லது. வாக்ஷேத்திரத்தை புரிந்து கொண்டால் நமக்கு 50% சரி செய்தல் முடிந்துவிடும். நம்முடைய வார்த்தைகள் அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பொதுவா ரெகுலரா அவர் சொல்றது எனக்கு ஒரு சிறு விளக்கம் குடுக்குறாரு. நான் முதல் முதல் புதிதா தியானம் கத்துக்கும்போது, ரொட்டீனா மெடிடேஷன் செஞ்சுட்டு, வாக்ஷேத்திரத்தையும் ஒன்றா வாக்ஷேத்திரம் ஒன்றாகவும், சங்கல்ப சக்தி, வாக்ஷேத்திரம் அதெல்லாமே கரெக்ட்டா பல தடவை சிடி பிளேயர் போட்டு, போட்டு அந்த வார்த்தைகளை அளவோடு எப்படி பேசணும், நம்ம அதையே மைண்ட்ல கொண்டு போய் அந்த வார்த்தைகள் எல்லாம் அளவோடு பேசினா தான் நல்லது. அப்படின்னு சந்தோஷங்கள் நமக்கு வரும். இந்த 2 விஷயங்களுமே வாழ்க்கையில நமக்கு மிக, மிக முக்கியம். என்னன்னா வாக்ஷேத்திரமும், சந்த சங்கல்ப சக்தியும். அதோட தியானம். இத கடைப்பிடித்தால் 90%க்கு மேல் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நாம் மொத்தமாக வெளியே வந்துவிட முடியும். நாம் வாக்ஷேத்திரத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டால் மட்டும் போதாது. அதை வாழ்க்கையில் செயல்முறையும் படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. பின்பற்றினால் தான் நிறைய மாற்றங்களும், சந்தோஷங்களும், பயன்களும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். இந்த பத்ரிஜி சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த 3 சேத்திரங்களில் பாவனா சேத்திரத்தில் நமக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்ல. நமக்கு சர்வ சுதந்திரம் இருக்குது. வாக்ஷேத்திரத்தில் தான் நாம் நிறைய விஷயங்களை சரி செய்து கொள்ள வேண்டியுள்ளது. சேஷ்டா சேத்திரத்தில் செயல்கள் வரும்போது அவற்றைப் பற்றி அனைவருக்கும் சொ சொல்லத்தான் வேணும். அவர்களுடைய செயல்களை நம்மால் கட்டாயம் மாற்ற முடியாது. ஏன்னா, அவர்களுடைய குணம் தான் அவர்களிடம் உள்ளது. அவர்களுடைய குணத்திற்கேற்பத்தான் அவர்கள் செயல்களே செய்வார்கள். அதனால அவர்கள நம்ம மாத்தவே முடியாது, அவங்க சேஷ்டைகளை. அவங்க என்ன செய்றாங்களோ, அந்த செயல்கள மாத்தணும்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா, அவங்க செய்யற செயல்கள் அவங்க குணத்த பொறுத்து தான் இருக்கும். அதனால அவங்க குணம் மாறுனா தான், அந்த செ இதுவும் மாறும். செயல்களும் மாறும். இந்த நம் கையில் இருக்கக்கூடிய, நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் என்னன்னா, வாக்ஷேத்திரம் தான். வாக்ஷேத்திரத்தில் மட்டும் தான் வார்த்தைகள் மீது கவனம் எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம் செலுத்தி அதனை சரியாக பேசுகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நல்லது நடக்கும். மகாபாரதத்திலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணனையும், அர்ஜுனனையும் பத்ரிஜி அவர்கள் உதாரணமாக சொல்லுகிறார். அர்ஜுனர் குருஷேத்திரத்துக்கு போன உடனேயே எல்லோரையும் பார்த்து மிகவும் வேதனைப்படுகிறார், கஷ்டப்படுகிறார். அர்ஜுனனின் விஷாத யோகத்தில் விஷாதம் என்றால் கவலை, கஷ்டம். என்னுடைய குடும்பத்தாரிடமே போரிட வேண்டுமா? எதற்காக போரிட வேண்டும்? எப்படி போரிட முடியும்? என்று அவர் மிகவும் கஷ்டப்படுகிறார். அர்ஜுனனின் வாக்ஷேத்திரத்தில் இருந்து வந்ததுதான் இந்த அர்ஜுன விஷாத யோகம். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வாக்ஷேத்திரத்தில் இருந்து வந்ததுதான் பகவத்கீதை அப்படின்னு எடுத்து சொல்றாரு. அடுத்து கீதா உபதேசத்தை முழுவதும் கேட்ட பின்னரும் கூட அர்ஜுனன் தன்னுடைய மகன் அபிமன்யு இறந்த பொழுது மிகவும் அழுதார். ஏனென்றால் அந்த கர்ம விதியை மாற்றுகின்ற சக்தி யாரிடமே இல்லை. கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு.
அதை யாராலும் மாத்திக்க முடியாது. அவ்வாறு மாற்ற முடிந்திருந்தால் அபிமன்யுடைய இறப்பை தவிர்த்திருக்கலாம். இந்த மகாபாரத போரை கூட நிறுத்தியிருக்கலாம். அப்படின்னு சொ இந்த இடத்துல குறிப்பிடுகிறாரு. ஸ்ரீகிருஷ்ணன் வந்து தன்னுடைய கீதா உபதேசத்தில் அர்ஜுனுடைய வாக்ஷேத்திரத்தை மாற்றிக் கொள்ளுமாறு தான் சொல்றாரு. அவருடைய சுபாவத்தையோ, சேஷ்டாசேத்திரத்தையோ மாற்ற சொல்லல. வாக்தசி வாதேசசி தத யாதேசசி ததா குரு. உன் விருப்பப்படி செய். செல் என்று என்றார். நான் கூறியபடி செய் என்று அவர் கூறவில்லை. எனவே இந்த வாக்ஷேத்திரம் தான் மிகவும் முக்கியமானது. முகமதுவுக்கும் அந்த நாஸ்திகனுக்கும் இடையில் சண்டை வந்தபோது கூட, தன் எதிரிய கொல்வதற்கான வாய்ப்பு முகமதுக்கு கிடைச்ச போதும் கூட, அவர் ஏன் தன்னுடைய எதிரியை கொல்லவில்லை தெரியுமா? கொல்கின்ற குணம் முகமதுக்கு இல்லை. ஒருவர் நம்மிடம் வந்து மற்றொருவருக்கு கெடுதல் செய்யுமாறு எவ்வளவுதான் வற்புறுத்தி சொன்னாலும், நம்மால் அதனை செய்ய முடியுமா? முடியாது. ஏனென்றால், நாம் எல்லோருமே நிர்குணத்தில் இருக்கிறோம். ஒருவர் நிர்குணத்தில் இருக்கும் பொழுது, அவரிடம் யார் வந்து உனக்கு காசு கொடுக்கிறேன், பணம் கொடுக்கிறேன், இதை செய், அதை செய் என்று சொன்னாலும் கூட, நம்முடைய நிர்குணத்தில் இருக்கிறோம் இல்லையா? அதனால அத செய்ய இயலாது. ஏனென்றால், நம்முடைய குணத்திற்கு ஏற்றவாறு தான் நம்முடைய செயல்கள் இருக்கும். யார் வந்து நம்மிடம் என்ன தூண்டிவிட்டாலும் நம்முடைய குணம் மாறாது. நிர்குணத்தில் இருக்கவங்க எப்பவுமே தவறு செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிறத வந்து பத்ரிஜி சார் வந்து இங்க சொல்ல வர்றாரு. அப்புறம் மேலும் வந்து இன்னொரு விஷயத்த வந்து ஸ்ரீகிருஷ்ணன் வந்து துரியோதனிடம் சென்று, "போர் வேண்டாம். எதுக்கு நீ இப்ப போர் செய்ற?" அப்படின்னு சொல்லி துரியோதனன் என்ன சொல்கிறார் என்றால், "நான் வந்து ஒரு ஊசி அளவு இடம் கூட அந்த இவங்களுக்கு நான் பாண்டவர்களுக்கு விட்டு தர மாட்டேன். இந்த போர் கண்டிப்பா நடக்கணும். நடந்தே தீரணும்." ஏன்னா, துரியோதன் சொல்லுகின்ற மற்றொரு விஷயம் என்னன்னா, எவையெல்லாம் சரி என்பதோ, எவையெல்லாம் தவறு என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னுடைய மனது தவறைத்தான் செய்ய சொல்லுகிறது என்கிறார். ஏனென்றால் அவருடைய ரஜோகுணத்துக்கு ஏற்ப அவருடைய செயல்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு நல்லது எது என்று தெரிந்தாலும், அவருக்கு நல்லது எது என்பது தெரிந்தாலும், அதை செய்வதற்கு அவருடைய மனசு ஏற்கவில்லை. அதனால குணத்திற்கு ஏற்றவாறு தான் அவர் செயல்பட வேண்டியிருந்தது. நம்முடைய சேஷ்டாக்ஷேத்திரம் என்பதும் நம்முடைய குணத்திற்கு தகுந்தவாறு தான் இருக்கிறது. அந்த குணத்தை நமக்கு நாமே கூட மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படின்னு இந்த இடத்துல அந்த உதாரணத்தோட சொல்லி விளக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு சொல்றாரு. டைம் ஆச்சா? இன்னொன்னு சொல்றாரு, யாராவது ஒருத்தர் பத்ரிஜிய பார்த்து குட் மார்னிங் சொன்னாலோ, அல்லது வந்து குட் மார்னிங் சொன்னா அவர் வந்து ஏத்துக்கவே மாட்டாளாம். பேசுவதை சரியாக பேசுங்கள் அப்படின்னு திட்டுவாராம். ஏன்? என்ன நல்ல மார்னிங் வேற, கெட்டது வேற இருக்குதா? அப்படின்னு சொல்லுவார். நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு கேட்டாலும் அவருக்கு கோவம் வந்துருமாம். ஏன் நான் நல்லா தானே இருக்கிறேன். நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இப்படி கேட்கிறீங்க? நீ பார்த்துட்டு தானே இருக்கிற. அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சரி செய்வாராம். நெறைய பேர் வந்து கோவிலுக்கு போய் கடவுள பார்த்தேன்னா, கடவுள எங்க பார்க்குற? சிலைய தானே பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி எல்லாம் மாத்தி அவங்களுக்கு கவனித்து பேசணும் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிங்கிறத சொல்லி தருவாராம். அடுத்து வாக்ஷேத்திரம் 2ல வந்து நம்ம பேச வேண்டியது என்னன்னு தெளிவாக கூறுகிறார். வாக்ஷேத்திரம் 2ல் நாம் தெரிந்து கொள்ளது வந்து, இதுவரை எண்ணம், சொல், செயல் என்ற இந்த 3 விஷயங்களைப் பற்றி தான் நாம் தெரிந்து கொண்டோம். இதில் இன்னும் சில சத்தியங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாக்ஷேத்திரம் 2ல. இதில் வந்து பிரமிடாயனம் என்பதை பத்திரிஜி நுழைக்கிறார். இதற்கு விளக்கம் அளிக்க ஒரு பாடலை ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம் ஈஸ்வர் அல்லா தேரே நாம் சப்கு சம்மதி தே பகவான். இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே மகாத்மா காந்திக்கு இது மிகவும் விருப்பமான பாடல். இந்த பாட்டு வந்து எதற்கு சின்னம் என்றால், இந்த பாட்டை யார் கேட்டாலும் இந்த பாட்டில் சத்தியமும், அகிம்சையும், தேசபக்தி சம்பந்தமான பாடல் என்பதை நமக்கே தெரியும். அது எப்படி என்றால் எல்லா மனிதர்களும் வந்து இந்த பாட்டை பார்க்கும் பொழுது மகாத்மா காந்தி விசுத்த சக்கரத்துல சின்னமாக இருக்கிறார். அது எப்படி என்று பார்ப்போம். எப்படி என்றால் எல்லா மனிதர்களும் 7 சக்கர நிலைகளில் இருப்பாங்க. மூலாதாரம் வந்து தத்துவ நிலையும், சுவாதிஷ்டானம் வந்து
தத்துவ நிலை, மணிப்பூரக தத்துவ நிலை, அநாகத தத்துவ நிலை, விசுத்தி தத்துவம், ஆக்னா தத்துவம், சகஸ்ரார தத்துவம். இவ்வாறு ஒவ்வொரு மனிதரும் 7 சக்கரங்களில் பிரிந்து இருப்பார்கள். 7 தத்துவங்களில் பிரிந்து இருப்பார்கள்ன்னு சொல்றாரு. மூலாதார தத்துவத்தில் இருப்பவர்களை பார்த்தோம் என்றால், அவர்கள் பௌதீக விஷயங்களுக்கு மட்டும் தான் அவங்க வந்து முக்கியத்துவம் குடுப்பாங்க. எனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், எனக்கு இது நடக்கணும். அதாவது பௌதீகத்துல என்னென்ன வேணும், நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மூலாதார சக்கரத்துல இருக்கிறவங்க வந்து அத மட்டும் தான் நினைப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா வந்து நம்ம இப்ப இவர பார்த்தா காந்தியடிகள் வந்து விசுத்தி நிலையில் இருக்கிறாரு. அப்புறம் 2வது சுவாதிஷ்டான தத்துவ நிலையில இருப்பவர்கள் வந்து பௌதிக நிலையில் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு படி மேல எம்எல்ஏ ஆகணும். அப்புறம் சமுதாயத்தில் நல்ல பெயரோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. 3வது மணிப்பூரக தத்துவ நிலையில் இருப்பவர்கள் வந்து நல்ல கலை, கல்வி, அறிவியல், விளையாட்டு, இசை அதுல வந்து சங்கீத வித்வான்கள், சிறந்த கிரிக்கெட் வீரரா கூட இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து 4வது நிலை வந்து அநாகத தத்துவ நிலையில இருப்பவர்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனா மனசுல நிம்மதி இருக்காது அவங்களுக்கு. அதனால கடவுள பார்த்து எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் குடு அப்படின்னு கேட்பாங்க. 5வது நிலையில் வந்து விசுத்தி சொல்றாங்க. தத்துவத்தில் இருப்பவங்க. அவங்க சாந்தமா இருப்பாங்க. அவர்களது மனம் வந்து மிகவும் நல்லா இருக்கும். அவர்கள் மற்றவர்களுக்காகத்தான் கேட்பாங்க. விசுத்தி நிலையில் இருப்பவர்கள் காந்தி மகாத்மாவைப் போல நாம் உதாரணமாக அவர் எடுத்துக்கலாம். அதுல அவர் பாடல் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி. அந்த பாடல்ல வந்து "சப்கோ சன்மதி தே பகவான்" என்பது கடவுளே எல்லோருக்குமே நல்ல புத்திய கொடு அப்படின்னு அவர பிரார்த்திக்கிறாரு இல்லையா? இந்த 5வது நிலையில் இருப்பவர்கள் தனக்காக எதையும் கேட்க மாட்டார்கள். மற்றவர்களுக்கு தான் நன்மை வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அ அதுக்கு அடுத்ததுபடியாக வந்து ஆக்னா சக்கரம். அது வந்து சகஸ்ரார நிலையில் இருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு பிரார்த்தனை என்பது இருக்கிறது. அவர்களுக்கு தியான நிலை வந்துவிடும். அவர்கள் அவர்களுக்காகவே கேட்பதற்கு எதுவுமே இருக்காது. ஏனென்றால் எல்லாமே அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தியானம் செய்து ஞானம் பெற்று ஆன்மாவை முன்னேற்றம் அடைவதற்காக செய்வதுதான் அவர்களுக்கு இருக்கும் ஒரே வேலை. அதனால அந்த கடைசி 2 நிலைகளில் இருப்பவர்கள் தான் எப்பொழுதும் மகான்களாக இருப்பார்கள். சகசிரார நிலையில் இருப்பவர்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் ஸ்ரீ கிருஷ்ணன், ஜீசஸ், பரமசிவன் போன்றவர்கள். அதாவது இந்த இடத்துல என்னன்னா சொல்ல வர்றாரு, ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருப்பவர்கள் அதற்கு அடுத்த நிலையில் இருப்பவர்களை பார்த்து, அ அவங்களுக்கு வந்து பிடிக்காது. எப்படின்னா, இப்ப நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தியானம் செய்வர்கள பார்த்தா அவங்கலாம் பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. அந்தந்த நிலையில இருப்பவங்களுக்கு தான், அந்தந்த நிலையில இருக்கிறவங்கள தான் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்புறம் இந்த இடத்துல ராமர வந்து உதாரணமா சொல்ல வர்றாரு. ஸ்ரீராமர எடுத்துட்டோம்னா, ராமாயணத்தில் வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாரோ, அதன்படியே ஏத்து அந்த வந்து காட்டுக்கெல்லாம் போயிடுறாரு இல்லையா? அப்பா சொல்றத மட்டும் தான் கேட்பாரு. இது வந்து தந்தை வந்து அவருக்கு ஜென்மாவ குடுத்திருக்கிறாரு. அதற்காக தன் தந்தை எதை சொன்னாலும், அதைத்தான் அவர் செய்வார் ராமர். ஆனா இந்த விஷயமாக ஆதர்சமாக நினைக்கிறார். இதுவரை நாம் தெரிந்து கொண்டிருப்பது ராமாயணம். ஆனா பிரமிடாயனத்துல என்ன தெரியுமா? பிரமிடு மாஸ்டர்களின் கதைய பத்தி சொல்றாரு. பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே எப்படின்னா, அவங்க வந்து யார் சொன்னாலும், அவங்க அம்மா, அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த வார்த்தைகள்ல வந்து அம்மா, அப்பா சொல்றாருன்னா, தந்தை, தாயுடைய பேச்சையோ, கணவருடைய பேச்சையோ தேவையில்லாம கேட்க மாட்டாங்க. அதுல ஒரு சத்தியம் இருக்கும் பொழுது தான் கேட்பார்கள். இவர்கள் எல்லாருமே பிரகலாதனுடைய சந்ததியினர் அப்படின்னு சொல்லாரு. பிரகலாதர் எப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே நாராயண பக்தி இருக்குது. பிரகலாதனுடைய அப்பா வந்து ஹிரண்யன். ஹிரணியன் கசிப்புன்னு அவன் வந்து சொல்லுவாரு, அவங்க அப்பா சொல்லுவாரு, "என்னுடைய பேரையே சொல்லி நீ வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருக்கணும்" அப்படின்னு. அது உடனே அவருக்கு பிடிக்காது பிரகலாதனுக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, "இல்ல என்னை என்ன வதைச்சாலும் நான் வந்து நாராயணா தான் சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதனால பிரகலாதனை என்ன பண்றாரு அவங்க அப்பா, தீயில போட்டு எரிப்பாரு, அடிப்பாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்தும் அவர் வந்து சத்தியத்தில் இருந்ததுனால எதுக்கும் தயங்காம உண்மைய எதுக்குமே பயப்படல. அந்த சத்திய வாக்கில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது சகசிரார நிலை என்று சொல்லலாம். எனவே பிரமிடாயனத்தில்
பிரமிடு மாஸ்டர்கள் எல்லோருமே ஸ்ரீராமனுடைய சந்ததியினர் கிடையாது. அவர்கள் எல்லாம் பிரகலாதரைத்தான் பின்பற்றுவார்கள் என்று பத்திரிச்சு சொல்றாரு. பூமியை ரட்சிக்க நரசிம்ம அவதாரம் எடுத்து எப்படி பூமியில் ஹிம்சாவாதிகளையோ, எல்லாத்தையும் அஞ்ஞானிகளையோ, நன்மைகளை எல்லாம் நீக்கி அவர்களை எல்லோரையும் தியானத்துக்கு கொண்டு வந்து, எல்லோரையும் சகஸ்வர நிலைக்கு கொண்டு வருவதுதான் இந்த பிரமிட மாஸ்டர்களுடைய கடமைன்னு சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து மகாபாரதத்தில் எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்கவில்லை. ஆனால் அந்த போர் முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அவருடைய வார்த்தை என்ற அந்த ஆயுதத்தை கொண்டுதான் அந்த போரே நடத்தப்பட்டிருந்தது. பிரமிடாயனத்தில் பிரமிட் மாஸ்டர்கள் அனைவருமே உள்ள ஆயுதம் இந்த வாக்குதான், வார்த்தை தான். இந்த நல்ல சத்திய வார்த்தையால் ஒவ்வொருவரையும் தியானத்துக்கு கொண்டு வரணும். ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயங்களை தெள்ளத் தெளிவாக எடுத்துச் சொல்லி, ஒவ்வொருவரையும் மகானாக்குற இந்த விஷயம்தான் பிரமிடாயனம் என்பதை பத்ரிஜி மிக அழகாக சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய ஆயுதம் என்னன்னா வாக்ஷேத்திரம் தான். வாக்ஷேத்திரம் தான் நம்முடைய ஆயுதம். நம் வார்த்தைகள் எந்த மாதிரி இருக்கும் என்றால் 3 வகையில் இருக்கலாம். அது வந்து அசுப வார்த்தைகள், சுப வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள். நம் வாயிலிருந்து வருவனதான் நம் வார்த்தைகள். நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் கவனமாகவும், எச்சரிக்கையாகவும், விழிப்புணர்வோடையும் வெளிவிட வேண்டும். வாய்க்குள் செல்வது பற்றி நாம் யோசிக்க தேவையில்லை. வெளிவருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு பயன்கூடிய விதத்தில் நாம் பேச வேண்டும். சகசிரார நிலையில் இருப்பவரின் பெரிய மாஸ்டர்கள் எல்லாம் அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் வெளிவரும்போது அனைவரையும் கஷ்டப்படுத்தும் பேசுகின்ற பேசல் மாசு இல்லாத வார்த்தைகள் இருக்க வேண்டும். நாம் பேசுகின்ற வார்த்தைகளால் நன்மை ஏற்பட வேண்டுமே தவிர யார் ஒருவருக்கும் எந்த விதமான தீமையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 3 சக்கர முதல் 3 சக்கர நிலைகளில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் ஆகிய சக்கர நிலைகள் உள்ளவர்கள் வந்து பேசுகிறவர்கள் சுப வார்த்தைகளை யார் பேசுகிறார்கள் என்றால் 4வது மற்றும் 5வது சக்கர நிலையில் அதாவது அநாகதம், விசுத்தி சக்கர நிலையில் உள்ளவர்கள் தான் சத்திய வார்த்தைகளை பேசுவார்கள் என்றால் ஆக்னா மற்றும் சகசிரார நிலையில் இருப்பவர்கள் மட்டும்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுப அசுப வார்த்தைகள் வேண்டாம். எல்லா வார்த்தைகளுமே வந்து நல்ல வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அசுப வார்த்தைகள் இதெல்லாம் முதல் 3 விதமான வார்த்தைகளில் முதலாக வருவது அசுப வார்த்தைகள். இதை யாரெல்லாம் பேசுகிறார்கள்னா, முதல் 3 சக்கரங்களில் உள்ளவர்கள் தான் அசுப வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்றாங்க. அ அப்புறம் இன்னொன்னு வந்து அதனால மாஸ்டர் இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரமிட் மாஸ்டர் அனைவரது வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகள், சுப வார்த்தைகள் வந்தாலும் வேண்டாம், வேண்டாம் என்றுதான் சொல்வார்கள். அசுப வார்த்தைகள் வந்தாலும் வேண்டாம் என்றுதான் சொல்வார்கள். சத்திய வார்த்தைகள் வரும்பொழுதுதான் சரி என்று சொல்வார்கள் என்றும், சத்திய வாக்கை பேசுவார்கள் தான் பிரமிட் மாஸ்டர்கள். பிரகலாதரை மலையிலிருந்து தள்ளிவிட்டாலும், நெருப்பில் தள்ளிவிட்டாலும், எந்த வகையிலாவது அவர் இம்சிக்கப்பட்டாலும், அவர் சத்திய வார்த்தை தவிர வேற எதையும் பேசவில்லை. அதனால வந்து நம்ம வந்து எப்பவுமே சத்திய வார்த்தை தான் பேசணும். சத்தியத்துக்காக வந்து நம்ம மாஸ்டர் வந்து ரொம்ப எல்லா இடத்துலயுமே சத்தியத்தை பேசுவதற்கும் அவர் தயங்குறதில்ல, எழுதுவதற்கும் தயங்குவதில்ல. அதே மாதிரி இப்ப வந்து நமக்கும் பிரமிடா மாஸ்டர்ஸ் அனைவருமே சத்திய வார்த்தை தான் பேசணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. "அப்போது இப்போ பவ, உன்னுடைய விளக்கை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு சொல்வது சத்தியமான விஷயம். நம்மை நாம் தான் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது இப்போ பவ, நம்முடைய விளக்கை நாம் தான் ஏற்றுக்கொள்ளுவது, சத்திய வார்த்தைகள் பேசுவது என்பதுதான் சத்தியம்." தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு பிரமிட் மாஸ்டர் அனைவரையும் அறிவுறுத்தி இருக்காரு. ரமண மகரிஷி எடுத்துட்டாலும் அவரும் எப்போதுமே மௌனமாகத்தான் இருப்பாங்களாம். யாராவது அவர வந்து உன்னை நீ தெரிந்து கொள் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாராம். அவர் வந்து ஆக்னா நிலையிலேயே தன்னை நிறுத்திக் கொண்டார். ஏன்னா, உன்னை நீ தெரிந்து கொள் என்று சொன்னாரே தவிர, எப்படி தெரிந்து கொள்வது என்பதை அவர் சொல்லவில்லை. அதனால அவர் ஆக்னா சக்கர நிலையில தான் இருந்தார். அவர் சகசிரார நிலைக்கு செல்லவில்லை. அந்த நிலையை அவர் தொடவே இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சகசிரார நிலைக்கு உரியவர். அவர்
அசுபமும் வேண்டாம், சுபமும் வேண்டாம் என்று கூறினார். சத்திய வார்த்தைகள் மட்டுமே தேவை என்று கூறினார். ஸ்ரீகிருஷ்ணர் சகசிரார நிலைக்கு ஒரு சின்னமாகவே விளங்குகிறார். இயேசுநாதர் சின்ன வயசுலயே 11 வயசுலயே எல்லாருக்கும் நல்லதே செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜீசஸ் உம் என்ன பண்ணாருன்னா, அவர் என்னுடைய தந்தை யாரு சத்தியத்தில் தான் வாழ்ந்து சத்தியத்தையே கடைபிடித்து வந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் இயேசுநாதரை நிறைய பேர் பார்த்து பேசும்பொழுது அவரை தொட்டுடுறாங்க. தொட்டுடனே சில பேருக்கு உடனே அவர்களுடைய ரோகங்கள், அதாவது நோய்கள் எல்லாம் போயிருச்சு. உடனே அவங்க என்னங்கிறாங்க, "உங்கள நான் தொட்டவுடனே எனக்கு இருந்த நோயெல்லாம் போயிருச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இயேசுநாதர் சொல்லுவாரு, "என்ன தொட்ட உடனே உங்களுக்கு போகல. உங்களுக்கு நம்பிக்கை தான், உங்களுடைய நம்பிக்கை தான் உங்கள குணப்படுத்தி இருக்குதுன்னு." சில பேர் கிண்டலா, "சரி, சரி நானும் தொட்டு பார்க்கிறேன்னு" தொட்டு பார்ப்பாங்களாம். ஆனா அவர்களுக்கு குணமாகிறதான்னு இருந்தா ஒண்ணுமே இல்ல. அதுக்கு அவரு சொல்லுவாரு, "உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதனால சரியாகல." இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்பிக்கை மிகவும் முக்கியமானது அப்படின்னு இந்த இடத்துல பத்திரிஜி நமக்கு சொல்ல வர்றாரு. அ பத்திரிஜி யாராவது நீங்க எங்கிருந்து வர்றீங்கன்னு கேட்டா, அவர் சொந்த ஊர் என்னான்னு கேட்டா, பத்திரிஜி வைகுண்டம் தான் சொல்லுவாராம். ஏன்னா, அங்க வைகுண்டத்திலிருந்து குண்டிதம் அப்படிங்கிறது லவகுண்டம் என்றால் குண்டிதம் ஆகாது. வைகுண்டம் அப்படின்னா, நான், நீ என்ற வேறுபாடு இல்லாத ஊர் வைகுண்டம் தான். அதனால நான் வைகுண்டத்திலிருந்து தான் வருகிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் பத்திரிஜி. அது வேறுபாடு இல்லாத இடம், ஒரு ஒருமைத்தன்மையில் இருக்கும் இடம். அதுதான் வைகுண்டம். அந்த இடத்திலிருந்து தான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுவாராம். அதான் மாஸ்டர். அதாவது ஷாலினி மேடம் நீங்க நான் பொதுவா வாக் சுத்தி எங்கே இருக்கிறதோ அங்கு வாக் சக்தி வரும். வார்த்தைகளுக்கு சக்தி வரும்போதுதான் உங்கள் வார்த்தைகள் வாக் சித்தி பெறும். அதாவது உங்களுடைய வார்த்தைகள் பலிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாக் சக்தி எப்படி வரும்னா, தியான சக்தி நமக்கு இருந்தால் தான் நமக்கு வாக் சுதி, வாக் சக்தி எல்லாம் வரும்னு அ நம்ம பத்ரிஜி சார் சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் பார்த்தா, நம்ம இது எல்லாம் சரிவர வேணும்னா, நமக்கு முக்கியமானது தியானம் தான். தியானத்த நம்ம சரிவர செஞ்சா தான் நம்ம வாக்கு சுத்தமா இருக்கும். வாக்கு சுத்தமா இருந்தா தான் நம்ம பேசுறது நல்லா இதா இருக்கும். அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு. அவரும் இதுல சொல்றது தியான ஜகத்து பத்ரிஜி எடுத்துட்டீங்கன்னா, தியான ஜகத்து, ச சகாஹர ஜகத், பிரமிட் ஜகத் இந்த 3யுமே நிறைவேற்ற அவருடைய வார்த்தைகள் பலிக்க வேண்டும் என்று 30 வருடங்களுக்கு முன்னாடியே நினைச்சிருந்தாரு. அதெல்லாம் வரணுமேன்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, அழகா எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நன்றாக பரவிட்டு வருது. ஏன்னா, நிறைய இடங்கள்ல நிறைய பேர் தியானத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாமே அந்த வாக் சுத்தியினால தான் வார்த்தைகள் சுத்தமாக இருந்தது. அந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருந்தது. அந்த சக்தி இருந்ததுனால அது சித்தி ஆகிறது, சித்திக்கிறது. இதனால் தான் மாஸ்டர் நாம் எல்லாருமே வாக் சக்தியுடனும், அதாவது சுத்தமான வார்த்தைகளோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம வார்த்தைகளுக்கும் சக்தி வரும். அப்படி சக்தி வரும் பொழுதுதான் எப்ப வார்த்தைகளுக்கு சக்தி வருகிறதோ, அப்பொழுதுதான் 100% அது பலிக்கும்னு பத்ரிஜி இந்த வாக்கு க்ஷேத்திரம் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி இருக்காங்க மாஸ்டர். இதோட என்னுடைய இத முடிச்சுக்கிறேன் மாஸ்டர். நன்றி மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ சுஷிலா மேடம். தொண்டை சரியா இல்ல, கோல்டா இருக்கு. ஆனாலும் எல்லாமே எதிர்பார்த்துக்காம அழகா சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் என்னன்னா, ரொம்ப புக்கு பாக்குறது இல்லாம நீங்க ஸ்கிரீன் பார்த்து சொல்ற மாதிரி இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். பட் இன்னைக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே நல்லா அழகா கவர் பண்ணீங்க. ஸோ நல்ல தியானம் பண்ணுங்க. அது எல்லாமே பறந்தே போயிடும். தொண்டை கரகரப்பு எல்லாமே. மாஸ்டர்ஸ் யாராச்சும் பேசணும்னா பேசலாம். நீதி பாலா சார் பேசுங்க. சார் வணக்கம் மாஸ்டர்.
மாஸ்டர் மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர். வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் இப்ப நம்ம பத்ரிஜியை வந்து எண்ணம் சொல் செயல் அதாவது மனது வாக்கு கர்மா இது 3 தான் வந்து நம்ம வாழ்க்கை சொல்லி சொல்லியிருக்காங்க மாஸ்டர். இப்ப இதுல வந்து பத்ரிஜி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம் இது 3 வந்து உள்ளவங்க வந்து பண்டிதர், அநாகதம் வந்து வேதாந்திகள், விசுத்தி வந்து யோகிகள், ஆக்ஞா வந்து ஆன்ம ஞானிகள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரஸ்ராரத்தில் உள்ளவங்க வந்து ஜட்ஜிய நாட் அதாவது எதுவுமே வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாஸ்டர். இப்ப இதுல வந்து நம்ம வந்து விசுத்தியில வந்து நம்ம மகாத்மா காந்தி வந்து ஒப்பிட்டு இருக்காங்க மாஸ்டர். இப்ப வந்து அந்த மகாத்மா காந்தி வந்து அவங்களோட கேரக்டரை வச்சு நம்ம இந்த சக்கராவை நம்ம முடிவு பண்றோமாங்க மாஸ்டர், இல்லாட்டி இந்த சக்கரால உள்ளவங்க இப்படிதான் இருப்பாங்களாங்க மாஸ்டர்? இது இந்த சக்கரா வந்து எங்கெங்க எப்படிங்க மாஸ்டர் அங்கங்க நிக்கிறாங்க? அதாவது மணிப்புரம் வரைக்கும் ஏன் பண்டிதர் வந்து நிக்கிறாங்க, அதுக்கு மேல வந்து அவங்க எப்படிங்க மாஸ்டர் போவாங்க? இது மட்டும் கொஞ்சம், ஏன்னா இந்த சக்கரா பத்தி ரொம்ப ஃபுல் டீட்டெயிலா சொல்றாங்க மாஸ்டர். ஆனா இதுல வந்து ஒரு சில எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குங்க மாஸ்டர். இப்போ வந்து வாழ்க்கை சாதனையில எல்லோருமே வந்து முன்னேற்ற பாதையில தான் போறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த பிறவியில நம்ம பிறக்கும் போது ஒவ்வொரு சக்கர நிலை அப்படின்றது இருக்கும். ஏன்னா அது முன் பிறவிகள்ல நீங்க எவ்வளவு ஞானம் பெற்றிருக்கீங்களோ அந்த ஞானத்துக்கு ஏற்ப சக்கர நிலை தான் இந்த ஒரு பிறவியில நமக்கு வரும். சோ இந்த பிறவியில அந்த சக்கர நிலையில இப்போ காந்திஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, அவர் வந்து விசுத்த சக்கரம்னு சொல்றோம் இல்லையா, அவர் வந்து முன்பிறவிகளோட ஞானத்துல இந்த ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சதால அந்த சக்கரத்திலேயே அவர் இருக்கார். சோ அதே சக்கரத்துல அவர் இந்த இந்த வாழ்க்கையில அப்படியேதான் இருப்பார். ஏன்னா அங்க தியானம் அப்படின்றது கிடையாது. எப்ப யார் ஒருவர் தியானத்துக்கு வருவாங்களோ அவங்க ஈவன் மூலாதார சக்கரத்துல இருந்தா கூட இதே பிறவியில சஹஸ்ரார நிலையை அடைய முடியும். சோ அந்த தியானம் இல்லாத போது ஒவ்வொரு சக்கர நிலைய கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு பிறவியோ 2 பிறவியோ 3 பிறவியோ கூட ஆகலாம். புரியுதுங்களா? சரிங்க சார். சோ அந்த நிலைகள் அப்படின்றது அந்த அவங்களோட குணம் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க சேம் குணத்துலதான் இருப்பாங்க. இப்ப நம்ம மெடிடேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பிஃபோர் மெடிடேஷன் நம்ம வந்து கீழ் சக்கரத்துல இருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் வருது, அடுத்த சக்கரம் இப்படின்னு இப்ப நாம எப்ப மாஸ்டர்ஸ் ஆகிறோம் நம்ம சஹஸ்ரார நிலைக்கு நம்ம வந்துடுறோம். சோ அது ஃபாஸ்டா நமக்கு இங்க நடக்குது மெடிடேஷனால. வித்தவுட் மெடிடேஷன் முன்னேற்றம் வந்து ரொம்ப ஸ்லோ. புரியுதுங்களா? சரிங்க மாஸ்டர். இதானே நீங்க கேட்டீங்க? ஆமாங்க மாஸ்டர். அதான் அந்த 3 இதுல வந்து நம்ம பண்டிதர்னு சொல்லி சொல்றாங்க மாஸ்டர். அப்ப வந்து நம்ம வந்து மாஸ்டர் ஆகணும்னா வந்து நம்ம சரஸ்ரார நிலைக்கு போகணும் அப்படிதானங்க மாஸ்டர்? நீங்க மாஸ்டர் ஆனா அந்த நிலையை அடைஞ்சாதான் மாஸ்டர் ஆவீங்க. சரிங்க மாஸ்டர். சஹஸ்ராராக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறது இல்ல, அந்த நிலையை அடையும் போதுதான் நீங்க மாஸ்டர் அப்படின்ற உங்களுக்கு அந்த ஒரு நிலை உங்களுக்கு வரும். சரிங்க மாஸ்டர். சரிங்க மாஸ்டர். கிளியர் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. எஸ் மாஸ்டர், சொல்லுங்க. ஸோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நாளைக்கு ரேலி எங்க வீட்ல இருந்து நடக்குது எம்கேபி நகர்ல. எல்லா குரூப்ஸ்ல நம்ம ஃப்ளையர்ஸ் வந்திருக்கு. சென்னையில இருக்கிறவங்க கட்டாயமா வாங்க. ராஜேஸ்வரி மேடம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜேஸ்வரி மேடம் பேசுறீங்களா? இருக்கீங்களா? மாஸ்டர்ஸ் யாராவது பேசலாம். மேடம் எப்படி, சுஷீலா மேடம் எவ்வளவு அழகா பேசினாங்க, உங்க கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். எல்லா தியானத்துக்கு போயிட்டாங்க போல. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நான் நிறைய கிளாஸ் எடுத்த வாட்ஸ்அப் சொல்றதுக்கு ஒரே கிளாஸ்ல நல்லா சொன்னீங்க. ஷாலினி மேடம் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு வாக்ஷேத்திரம் 3-4 எபிசோட கொடுத்துங்க. ஷாலினி மேடம் 4 கொடுத்தீங்க. கரெக்ட். நீங்க நல்ல டீடைலா சொன்னீங்க. சுஷீலா மேடம் வந்து கொஞ்சம் பார்த்து படிச்சுட்டாங்க.
ஓகே. நல்லா பட் ஆனா தப்பு நல்லா கிடையாது. இருந்ததுங்க மாஸ்டர். ஆனா எல்லாமே வந்து ஒரு ரீகேப் எப்படி கொடுத்த மாதிரி பண்ணாலும் நல்லா பண்ணி இருந்தது. எஸ். ரிப்பீட் பண்ணி புக்கில் படித்தாலும் எங்களுக்கு கேட்குறதுக்கு அது ஒரு ஞாபகம் மீட்டலாக இருக்குது. கரெக்ட். உபயோகமாக தான் இருந்தது. அவன் இந்த தொண்டை கரகர போடையும் வந்து அதை செய்யணுமென்ற ஒரு ஊக்கம் இருந்தது. உண்மையில் போற்ற தகுந்தது. நல்லா இருந்தது. அவள் ஏழாவதோடையும் அவ்வளவு தூரம் செய்திருக்கிறா. இந்த ஒரு மீட்டல் மாதிரி எங்களுக்கு இருந்தது. அதாவது படித்ததை ஞாபகப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு இது உதவியாக இருக்குது. மீண்டும் மீண்டும் கேட்குறதால எங்களோட மனதில் கூட பதிவாயிடும். அப்போ ஆள் மனதில் கூட பதிஞ்சு கொண்டு போகும். யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா இருந்தது. எஸ் எஸ். தேங்க்யூ சரோஜா மேடம். வணக்கம் வேணி மேடம், சொல்லுங்க. வணக்கம் வேணி. வணக்கம். என்ன வேணி? எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல வேணி. 2 நாளா ரொம்ப படுத்தணும். இல்ல இல்ல தேங்க்யூ. நன்றிம்மா. அவங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் ஆனா நான் வந்து ரொம்ப முடியலன்னா நிறுத்தலாம் அப்படின்னு நானும் பார்த்தேன். அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஞானத்துக்கும் இந்த தியானத்துக்கும் நம்ம வந்து ரெடியா இருக்கோம் அப்படின்னா, நம்மள நாம அர்ப்பணிச்சிட்டோம்னா உடல் வந்து கோஆப்ரேட் பண்ணும். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதுதான் இந்த டெஸ்ட் அப்படின்றது என்னன்னா, உடல் எவ்வளவு அழகா கோஆப்ரேட் பண்ணும். நம்ம வந்து ஆஹ் மத்தவங்களுக்காக நம்ம இருக்கும்போது நம்ம உடல் வந்து அவ்வளவு அழகா கோஆப்ரேட் பண்ணும். அதுதான் நீங்க இன்னைக்கு உங்க செஷன்ல உங்களுக்கு நடந்தது. சோ நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஞானம், அந்த ஞானத்தை கொடுக்கற வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப பெருசு. இந்த வாய்ப்பு வந்திருக்கு. இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்டிருக்காங்க. இந்த எனர்ஜிஸ் அப்படின்றது என்ன? இந்த எனர்ஜிஸ் வந்து நம்ம இப்போ த்ரோட் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை மிஸ் பண்ணிட்டோம்னா, இந்த எனர்ஜி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க மிஸ் ஆயிருப்பீங்க. ஸோ அழகா நீங்க பேசிட்டீங்க. அதெல்லாம் நான் டிஸ்டர்பே பண்ணல. ரொம்ப முடியலன்னா நானே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, மேனேஜபிள் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் சொன்னேன். முடியல ஆனாலும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்யூ மேடம். நான் வந்து பார்த்து படிச்சது அந்த ரீசன் மேடம். நல்லாதான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க நம்ம தப்பா விட்டுருவோமோ, நடுவுல நிறுத்திடுவோமோன்னு பேஜஸ் திருப்பி நம்ம பார்த்து படிக்கணும்னாலும் பிராக்டிஸ் பண்ணாதான் அது வரும். சும்மா எல்லாம் வராது. அந்த பேஜ் நிறைய ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்க, அது தெரியுது. அது பண்றதாலதான் அங்க ரீச் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இங்க என்னன்னா, என்னால முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கவலையால நீங்க வந்து ரொம்ப பாத்துட்டீங்க. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, நாளைக்கு கூட உங்க வீடு அங்க இருக்கேன்னு யோசிக்கிறேன் மேடம். நல்லா இருந்தா ஏதாவது பிடிச்சு வந்துடலாம் ரேலிக்குன்னு பார்த்தேன். இங்க பக்கத்துல யாருமே, இவங்க எல்லாம் போன வருஷம் வச்சிருந்தாங்க. அமிர்தவள்ளி மேடம் கூட நடக்குது மேடம். நாளைக்கு வந்து போரூர்ல நடக்குது, இங்க நடக்குது. 2 இடத்துல நடக்குது. போரூர்லங்களா? சரி, அங்கேயும் நடக்குது. போரூர் உங்களுக்கு கிட்ட, ஆனா அங்க போய்க்கோங்க. சரி, பாக்குறேன் மேடம். ராஜேஸ்வரி மேடம் பேசுங்க. சுசிலா மேம் ரொம்ப அழகா பேசினாங்க இன்னைக்கு வாக்சித்திரம். நானும் இன்னைக்குதான் அந்த புக்கை படிச்சு முடிச்சேன்.
மேம் இன்னைக்கு பேசுறதா போட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையா அவங்க டிஸ்டர்ப் ஆனாலும் அந்த தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்க. ஸோ ரொம்ப அருமையா நான் ஒவ்வொரு பேஜ்லயும் வந்து படிச்சது எல்லாமே வந்து திரும்ப எனக்கு ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இந்த வீக் ஃபுல்லா அதான் படிச்சேன். இன்னைக்கு தான் முடிச்சேன். கரெக்டா அவங்க எல்லாமே ஒரு பேஜ் கூட விடாம கரெக்டா சொன்னா போல இருந்தது. ஸோ ரொம்ப அருமையா இருந்ததுமா உங்க ஸ்பீச் வாக்சீத்திரம். ஸோ ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நான் திரும்பியும் ஒரு புக் நன்றி. படிச்சா போல இருந்தது. செகண்ட் டைம் படிச்சா போல இருந்தது இன்னைக்கு. ஸோ ரொம்ப அருமை. தேங்க்யூ. மேம் வெஜிடேரியன் ரேலி வந்து இங்க கூட பூந்தமல்லி இதுல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில வந்து பூந்தமல்லி எஸ் எஸ் சாரி, நான் இப்ப வேற பேர் சொல்லிட்டோனோ. எஸ் மேம். பூந்தமல்லியில நான் போரூர் போரூர் சொல்லிட்டேன்ல நானு. ஐயோ சாரி சாரி, பூந்தமல்லியில தான் நடக்குது ஆக்சுவலி. பூந்தமல்லியா நான் போரூர்னு சொல்லிட்டேன். நான் எப்படி இருந்தாலும் ஃபிளையர் வந்து நான் செக் பண்ணிட்டு நான் அதுவும் போஸ்ட் பண்றேன் குரூப்ல, பாத்துக்கோங்க. அண்ட் ராஜேஸ்வரி மேடம், நீங்க வேற யாரெல்லாம் வராங்க? என் கூட வந்து பாக்கியம் சொல்லிட்டு இங்க பவர் ஆபீஸ்ல இருக்காங்க. ஓகே ஐஓசி அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருவான்மியூர்ல இருந்து புவனேஸ்வரி மாஸ்டர் அவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி. புவனேஸ்வரி இப்போ நாளைக்கு என்னன்னா ப்ரோக்ராம் வந்து 4 to 5 தான் போலீஸ் பர்மிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து நீங்க ஒரு 3:45க்கு இல்ல 3K வந்துட்டாலும் கூட ஓகே. எஸ் மேம். கேசவன் சார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. வந்துட்டீங்கன்னா பிரமிட்ல மெடிடேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்க மேம். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. எஸ் மேம். ஸோ கொஞ்சம் அவங்களுக்கும் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. 4க்கு ஷார்ப்பா ரேலி ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்க மேம். ஓகே. கொஞ்சம் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ சொல்லிடுங்க. நம்ம ஏற்கனவே 4:15 கொடுத்தோம் இல்லையா? ஸோ 4க்கு ஸ்டார்ட் ஆகுது. கேசவன் சார் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. அனுப்பிச்சிருக்காங்களா? சரி, ஓகே ஓகே. எஸ் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பேசிட்டீங்களா? நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா? சுஷிலா மேடம் நல்லா தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிட்டு தூங்குங்க. காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எதுவுமே இல்லாம ஹாப்பியா ஹெல்த்தியா இருப்பீங்க. ஓகே, எல்லாருக்கும் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரேலி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நாளைக்கு 2 இடத்துல நடக்குது. ஸோ நான் அந்த ஃப்ளையர் கூட நான் செக் பண்ணிட்டு எங்க அந்த ஃப்ளையர் கூட நான் போட பார்க்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ மாஸ்டர்ஸ். என் பண்ணிக்கலாமா? எஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். மாஸ்டர் தேங்க்யூ. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். மாஸ்டர் ராஜேஸ்வரி மாஸ்டர் வந்துட்டு ரொம்ப சுவாதியாயும் அருமையா கொடுத்தாங்க மாஸ்டர். அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். நாளைக்கு வந்துட்டு நாங்க கிருஷ்ணகிரியில வந்துட்டு ராலி இருக்கு மாஸ்டர், அங்க போயிட்டு கலந்துக்கோங்க மாஸ்டர். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. ஓகே மாஸ்டர்ஸ், எல்லாரும் நிறைய தியானம் பண்ணுங்க. உங்க இடத்துல ரேலிஸ் கட்டாயமா அட்டன் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு 108 இடத்துல வந்து ரேலிஸ் நடக்க போகுது. எல்லாரும் நியர்பை பிளேஸ்ல ரேலி எங்க இருக்கோ அங்க போயிட்டு அட்டன் பண்ணுங்க கட்டாயமா. நீங்க மட்டும் இல்ல, தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ கூட்டிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ. என் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்றேன் மேடம்.